ரசத்துக்கு நான் தண்ணி ஊற்றி மஞ்சப்பொடி போட்டு வச்சிருக்கேன். புளி இவ்வளவுதான் நான் போடுவேன். இதுக்கு மேல போட மாட்டேன். புளி எவ்வளவு போட்டு தக்காளி 3 தக்காளி 4 தக்காளியை கூட சேர்த்துக்கிருவேன். இந்த புளி ஊற போட்டாச்சு. இதுலயே நானு பெருங்காயத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கிருவேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு 1 ஸ்பூன், உப்பு கொஞ்சமா, கொத்தமல்லியில உள்ள, அதுக்கப்புறம் அந்த கொத்தமல்லியில உள்ள இந்த காம்பு பகுதியை பிச்சு தனியா நம்ம வச்சுக்கிறோம். இதை நம்ம மிளகு சீரகம் அரைக்கும் போது சேர்த்து அரைச்சுக்கணும். இதை இதுல பிச்சு போட்டுக்கணும். அவ்வளவுதான். இது நல்லா ஊறட்டும். இதுக்கப்புறம் நம்ம மசாலா அரைச்சுக்கலாம். நம்ம மசாலா அரைக்க போறோம். இந்த மசாலாவுக்கு 1 ஸ்பூன் மல்லி, முழு மல்லி 1 ஸ்பூன் போட்டுக்கணும். கரெக்டா இருக்கு. இப்ப அதே 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மிளகுக்கு 1.5 ஸ்பூன் சீரகம் போடணும். கூட கருவேப்பிலைய இந்த மாதிரி குச்சியோட போடணும். இப்ப நான் சொன்ன கொத்தமல்லியோட காம்பு இதையும் போட்டு எல்லா மசாலா அரைச்சதுக்கு அப்புறம் வெள்ளைப்பொடி போட்டாதான் நல்லா இருக்கும். 1-2 அதை அரைக்கணும், வலுவலுன்னு அரைக்கக்கூடாது. இதுக்கப்புறம் 3 தக்காளிக்கு நம்ம 4 பச்சை மிளகாய் போடுறோம். இப்ப அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம இதோட கரைச்சுக்கலாம். எண்ணெயில வதக்கிறதா இருந்தாலும் வதக்கிடலாம். ஆனா எண்ணெயில வதக்குறத விட இந்த மாதிரி தண்ணியில கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளிச்சீங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும். நல்லா கரைச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி வச்சு பாருங்க, ரசம் நல்ல டேஸ்டா இருக்கும். எண்ணெய் காஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வத்தலை போட்டுக்கோங்க. அப்பதான் அது பொரிய கரெக்டா இருக்கும். 2 வத்தல் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம் 1/2 ஸ்பூன் போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அதோட கருவேப்பிலை. இப்ப தாளிச்சதை கரைச்சி வச்சதை ஊற்றிக்கிறேன். தாளிச்சு ஊத்தியாச்சு. இதுக்கப்புறம் லைட்டா முறை கிளம்பினோடனே நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்க விடக்கூடாது. லைட்டா முறை கிளம்பினோடனே முறையே அங்கங்க பபுள்ஸ் வரும். அப்படியே நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல ரசம் வச்சு பாருங்க. நீங்க எப்படி ரசம் வைப்பீங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.